பெங்கல் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். கிளிநொச்சி பெரிய பரந்தனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் உறுதி காணி, அதாவது 2 போக வயல் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல நல்ல விளைச்சலோடு இருக்கு பாருங்க. நெற்கதிர்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது இதோட எல்லைகளை இப்போ நாங்கள் ஒரு சுற்றி பார்க்கலாம். மொத்தம் வந்து இதில் வந்து 4 ஏக்கர் இருக்குது. பொங்கல் தெரியுது அந்த பனை இல்லானே, அந்த பனை அப்படியே இஞ்சால இந்த பனை அப்படியே வந்து அந்த மூளை அப்படியே அந்த மூளையால் அப்படி போகுதுண்ணே. மாடு கட்டி இருக்கு. அதுக்கு நேரம் இப்படியே 2 அணி 14 பாத்தி அப்படியே 2 அணியா வருதுண்ணே. 2 அணி மொத்தம் வந்து 14 பாத்தி. அந்த குட்டி துண்டையும் பார்த்துருவோமா? அந்த குட்டி தந்துவோம். இந்தியாவில் வந்து ஒரு சின்ன குட்டி ஒன்று இருக்கு. இந்தியாவில் அப்படி இந்த பாத்தி எல்லாம், இந்த 4 ஏக்கருக்குள்ள வர பாத்தி எல்லாம் இந்த புட்டி என்னண்ணே மாடு நிக்கிறோட, அந்த மாடு நிக்கிறதோட மாடு நிக்கிறதுக்கு இஞ்சால இதுல இருக்கிற இந்த வெறும் பாத்தியும் பெரும். அது அழிஞ்சு போச்சு. தண்ணி கூடி அழிஞ்சு போச்சு. அந்த பாத்தி தண்ணி கடத்தலாம் போயிட்டு அழிஞ்சு போச்சான். இப்படியே இந்த பனையோட நேருக்கு இதுல தெரியுற இந்த 2 பனையோட நேருக்கு இந்த பக்கம் புளிய மரம் மட்டும் போகுது. அவங்கள புளிய மரம் வரைக்கும் இந்த எல்லை இருக்குதான். 4 ஏக்கர் காணி. 4 ஏக்கர் காணி. இந்த புட்டில ஒரு சின்ன குட்டில ஒன்று போடுறா போடலாம், செய்யலாம். இதுல தச்சலாம் மழை விட கூடி தம்பி இதுல நெல்லை கொண்டு வச்சு அடக்கி கடிக்கி மிஷின்ல ஏத்த கொள்ள ஒரு வசதியான இடம். இது வந்து ஏக்கருக்கு எத்தனை பேக் அடிக்குது மாமலா? இது தம்பி ஏக்கருக்கு 60 ஏக்கரு. இந்த 4 ஏக்கரும் பொதுவுல 4 ஏக்கரும் பொதுவுல தம்பி 130 120 பேக் அடிக்கும். குறையாம 30 பேக் அடிக்கும் ஒரு ஏக்கருக்கு. 30 பார்க்கலாம். ஒரு ஏக்கருக்கு 30 பேக் அடிக்குது. நல்ல விளைச்சல் தான். நல்ல விளைச்சல் தான் தம்பி. எல்லாம் பழுத்துட்டேனே. இன்னொரு 10 நாள் வெட்டப்படும் தம்பி. பொங்கல் கழிய ஒரு 10 நாள வெட்ட போறீங்க. வெட்ட போறணும். நல்ல பொலி அடிச்சிருக்கேன். கதிர் தாங்க. கதிர் நல்ல வெயிட் தம்பி. வெள்ளம் விழுது பாத்தீங்கன்னா. கதிர் நிழுத பாருங்க. வெயிட் தாங்கலாம். சரிதான். அந்த புளிய மரம் நடுங்க தம்பி. அதான் எங்கட இல்ல பொங்கல் இல்ல. புளிய மரம். புளிய மரம். இங்க அந்த பனை இந்த ஜம்புக்கார அப்படி வருது பாருங்க. ஜம்புக்கார இதாங்கட இல்ல. 14 பாத்தி. நல்ல விளைச்சல் தரானே. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான ஒரு விளைச்சல் தரதாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பகுதிகளில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உவர் தர கிடையாது. சில பேர் நினைக்கலாம் உவர் தரையாக இருக்கலாம்னு. நான் இது உவர் தரையில் நல்ல பதமான மண்ணை நீங்கள் விளைச்சலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பயிரோட விளைச்சலை பார்த்தாலே தெரியும். நல்ல பதமான மண் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே தெரியும் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்க. சில இதுகள் பயிர்கள் வந்து அப்படியே சாஞ்சிட்டு கொப்பு சாஞ்சிட்டு அந்த அளவுக்கு பயிரோட விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கு பாருங்க. நல்ல விளைச்சல் தானே. உப்பு இல்லை என்ன முத்து மாதிரி இருக்கு. சரி உறவுகளே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் 4 ஏக்கர் காணி இருக்குது. உறுதி காணி. 1 ஏக்கர் காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 லட்சம் ரூபா வந்து சொல்றாங்க. 2 போக காணியா இருக்குது. சிறுபோகம் மற்றும் காலபோக காணியா இருக்குது. பிரச்சனை இல்லை.
நல்ல ஒரு அருமையான காணி அவசரத்துக்காக விற்பனைக்காக வந்திருக்குது. உடனடியாக வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்க. காணி வேணும்னு சொன்னால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. இந்த வயல் காணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தளத்தில் போட்டால் ஒரு கிழமை கூட இருக்காது, உடனே எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு சொன்னால் வயல் காணிகள் வந்து விற்பனைக்கு வாரதே குறைவாக இருக்குது. அந்த வகையில் இது ஒரு நல்ல காணி ஒன்று மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து இது வந்து அவசர விற்பனைக்காக தான் வந்திருக்குது. ஏக்கர் 25 லட்சம் ரூபா சொல்கிறார். ஆனால் இல்லை, பேசி தீர்மானித்த ஒரு விலையில் நாங்கள் எடுக்கலாம். உறுதியெல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதிக அளவில் கொமிஷன் எல்லாம் வச்சு செய்கிறே இல்லை. நாங்கள் வந்து யூடியூப் தளம் வச்சிருக்கிறோம், நேர்மையாக தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. வேறவராக்கள் தான் நாங்கள் போடுற காணொலியில் பார்த்து போய் நேரடியாக பார்த்து குழப்பி கொண்டிருக்கிறீங்களே தவிர மற்றபடி நாங்கள் வந்து அந்த மாதிரி வேலையில் செய்கிறதில்லை. நீங்கள் வந்து இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு நீங்கள் வந்து தொடர்பு ஏற்படுத்துங்க, நான் கதைச்சி பேசி எடுப்போம். ஓகே, சரி உறவுகளே, இதோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்கிறேன். முக்கியமாக மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிக்டாக் இருக்குது எங்கள் நிலம்னு சொல்லி, அதையும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றில் பார்க்க தவறுனா ஒன்றில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.